துன்பமயமான உலகத் தோற்றத்தில் ஞானியும் ஈடுபட்டு இருப்பது ஏன்? சரி, இந்த உலகம் என்பது ஒரு துன்பமானதுன்னு எல்லாரும் சொல்றாங்க, ஞானிகளும் பல பேர் சொல்றாங்க. அப்படி துன்பமயமான இந்த உலகத்துல ஏன் அவர்கள் ஈடுபட்டு கொண்டிருக்கிறார்கள் அப்படிங்கிற கேள்வி வரும் பொழுது பகவான் சொல்றார், உலகம் துன்பமயம் என்று ஞானி கூறினானா? இந்த உலகம் துன்பமானதுன்னு எந்த ஞானியாச்சும் சொல்லிட்டு இருக்காங்களா? ஆமா, அவங்க தானே சொல்றாங்க, எல்லாருக்கும் அதானே டீச் பண்றாங்க. எல்லாருக்கும் இந்த உலகம் துக்கமா இருக்குப்பா, இந்த உலகம் நிலை இல்லாதப்பா, இது பொய்யானதுப்பா, இது துக்கம் தான் தவிர வேற எது இல்லைன்னு அவங்க தானே சொல்றாங்கன்னா, அவர்கள் சொல்கிறார்களே தவிர அவர்கள் அவ்வாறாக உணர்ந்து வாழ்கிறார்களா என்ற கேள்வி நமக்குள்ள வரும். பகவான் என்ன சொல்றாருன்னா, பிறரே அதனை துன்பமயம் என கண்டு துன்பம் ஒளியும் உபாயத்தை நாடி ஞானியிடம் சொல்கின்றனர். ஞானிக்கு இந்த உலகம் துன்பமயமா இருக்கான்னா அவனுக்கு கிடையவே கிடையாது. ஏன்னா இன்ப துன்பத்தை கடந்து இது பொய்யானது என்பதை உணர்ந்ததுனால இதுல துன்பம்னு ஒண்ணு வர்றதுன்னு கிடையாது, இன்பம்னு ஒண்ணு வர்றதுன்னு கிடையாதுங்கிறது தான் அவனுடைய அண்டர்ஸ்டாண்டிங், அவனுடைய ஞானம். அப்ப மக்கள் என்ன பண்றாங்க, எனக்கு வாழ்க்கை ரொம்ப துக்கமா இருக்கு, எனக்கு பிள்ளை ஒழுங்கா இல்ல, பையன் ஒழுங்கா இல்ல, எனக்கு வாழ்க்கையில பணம் இல்ல, எனக்கு உறவுகள் சரியில்லை, எனக்கு தலை வலிக்குது, இடுப்பு வலிக்குது, முதுகு வலிக்குது, எனக்கு அந்த பிரச்சனை இந்த பிரச்சனை, வாழ்க்கையே துக்கமா இருக்குன்னு யாரு சொல்றாங்கன்னா, யாரெல்லாம் ஞானிகளை பார்க்க வராங்களோ, சாமி ஏதாவது ஒரு உதவி பண்ணுங்க, ஏதாவது ஒரு ஹெல்ப் பண்ணுங்க, எப்படியாவது ஆசீர்வாதம் பண்ணுங்க, எப்படியாவது என்னை மாத்துங்கன்னு யார் கேட்கறது? மக்கள் கேட்கிறார்கள். ஏனென்றால் அவர்கள் துக்கமயமாக இந்த உலகத்தை அனுபவித்துக் கொண்டிருக்கிறார்கள். ஞானியை பொறுத்த வரைக்கும் துக்கமயமா இந்த உலகத்தை அனுபவிக்கல, அவனுக்கு இந்த உலகமே இல்லைங்கிறது தான் அவனுடைய அனுபவம். அததான் இங்க சொல்றாரு, உலகம் துன்பமயம் என்று ஞானி கூறினானா? பிறரே அதனை துன்பமயம் என்று கண்டு துன்பம் மொழியும் உபாயத்தை நாடி ஞானியிடம் செல்கின்றனர். உள்ள தெளிவுற்ற பெரியோர்கள் மனோமயத்தை விட்டு உன் நிஜஸ்வரூபமாம் தூய உணர்வை உணர்ந்தால் துன்பம் யாவும் நீங்க பெறுவாய் என்று உபதேசிக்கின்றனர். அப்படி வரக்கூடிய ஞானியை தேடி வரக்கூடிய மக்களுக்கு, மனிதர்களுக்கு அவர்கள் என்ன சொல்றாங்க? துன்பம் எல்லாம் உன் மனசுலதான்ப்பா வருது, மனம்தான்ப்பா உன்னுடைய எல்லா துன்பத்துக்கும் காரணம், மனதை சரி செய்யு, மனதை தூய்மையாக்கு, மனதை உன் பிடியில் வை, உன் மனதினால் தான் நீ துன்பத்தை அனுபவிக்கின்றாய், நீ மனமே கிடையாது, நீ தூய விழிப்புணர்வு, நீ ஒரு கான்சியஸ்னஸ் ஆத்மா என்பதை சொல்லி அவர்களை நிஜஸ்வரூபமாம் தூய உணர்வை உணர்ந்தால் துன்பம் யாவும் நீங்க பெறுவாய் என்று வழியை காட்டுகின்றனர். ஏன்னா அவங்க அதை உணர்ந்தனால அதை அவங்களுக்கு மற்றவங்களுக்கு உபதேசிக்கிறாங்க, எஜுகேட் பண்றாங்க. இப்ப இல்ல அதுக்கு தானே இந்த சத்சங்கமே. ஒவ்வொரு வாரமும் நம்ம என்ன வரோம், நீங்க உண்மையான நீங்க கான்சியஸ்னஸ் நீங்க ரியலைஸ் பண்ணுங்க, அதுதான் உங்களுடைய எல்லா பிரச்சனைக்கும் அல்டிமேட்டான ஒரு ரிலீஃப். மற்ற சுத்தி இருக்கிற எல்லா பிரச்சனைக்கும் டெம்பரவரியான பிரச்சனை, இந்த டெம்பரவரியான பிரச்சனைக்கு டெம்பரவரி சொல்யூஷன் தான் கொடுக்க முடியுமே தவிர இதுக்கு பர்மனன்ட் சொல்யூஷன் ஒண்ணு கிடையாது. இன்னைக்கு இந்த பிரச்சனை போச்சுன்னா நாளைக்கு வேற பிரச்சனை வரும், நாளைக்கு இன்னொரு பிரச்சனை வரத்தான் செய்யுமே தவிர பிரச்சனை இல்லாத இந்த விவகாரத்துல இருக்கவே முடியாது. சுகதுக்கம் மாறி மாறி வர்றதுதான் விவகார உலகம். பிறப்பு இறப்பு தொடர்ந்து நம்ம அனுபவிச்சுட்டே இருக்கிறோம். இதுல இருந்து விடுபடணும், உண்மையை உணருங்க அப்படிங்கறத சொல்றதுக்கு தான் ஞானி தேவைப்படுறாரே தவிர வேற எதுக்கு? அதான் சொல்ற, மெய்ஞான நிலையில் உலகம் ஆத்மாவாகவும் தனக்கு அயலாகவும் தோன்றாது. இந்த கான்சியஸ் ஸ்டேட்ல ஞானியினுடைய அனுபவத்துல உண்மை எதுவென்றால் ஆத்மா மட்டும்தான் இருக்கிறது, அதை தவிர வேறு எதுவும் கிடையாது. இருப்பது எதுவாக தோற்றத்துக்கு நமக்கு தெரிந்தாலும் அது கான்சியஸ்னஸ் ஆக மட்டும்தான் இருக்க முடியும், வேற இருக்க முடியாதுங்கிறது அவனுடைய எக்ஸ்பீரியன்ஸ் சொல்லிட்டு, அதுவே தேவ சாம்ராஜ்யமாம் என்று சொல்லப்படுவதாகும். துன்ப தொடர்பு சற்றுமற்ற தேவ சாம்ராஜ்யம் இங்கே இப்போதே நமது நிஜ சுரூபமாய் துலங்கி கொண்டிருக்கிறது. அப்படி இருக்கக்கூடிய அந்த கான்சியஸ் ஸ்டேட் வெளியில வேற எங்கேயோ இல்லை, உனக்குள்ள நீயா தான் இருக்கிற, உனக்குள்ளதான் இருக்குது. அதை நீ என்ன பண்ண வேண்டும்? உணர வேண்டியது மட்டும்தான் மிச்சம். நம்ம உணர்ந்தோம் என்றால் எல்லாம் சரியாகிவிடும். அப்ப துன்பத்திற்கு காரணம் மனம். அந்த மனதை ஒருநிலைப்படுத்துவதற்கு, மனதை விடுவதற்கு தான் நாம் என்ன பண்றோம்? பல குருமார்களை தேடி செல்கின்றோம். நல்லது.